ஏன் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை விட்டு தூரமா போயிட்டாங்களா? எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்களா? துரோகம் செய்றாங்களா? தனிமையிலேயே கஷ்டப்பட்டு இருக்கியா? நீ தனிமையில இல்ல கண்ணா. இப்பதான் சிவன் உன் பக்கத்துல இருக்காரு. ஒருபோதும் இதுக்கெல்லாம் நீ மனம் துவண்டு போய் அழுவாத. வலிய உணராத. எல்லாத்தையும் சிவன் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நாள் உணர்த்துவாரு. அவங்க கண்டிப்பா தான் செஞ்ச கர்மாவுக்கான பாவத்தை அனுபவிப்பாங்க. பல பாவங்கள் செய்றவங்க இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். ஆனா நல்லவங்களோ அவங்களோட குழந்தைங்களுக்காக புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு கஷ்டப்படலாம். நாளைக்கு அவங்க குழந்தைங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து அவங்கள விட நிம்மதியா இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கெட்டவங்களோ இன்னைக்கு சந்தோஷமா வாழலாம். ஆனா அவங்க குழந்தைங்க படுற வேதனைய பார்த்துட்டு பிற்காலத்துல அவங்கள மாதிரி மனம் நொந்து நொந்து வாழ்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தவறு செஞ்சவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். இன்னைக்கு ஏமாத்தலாம், இன்னைக்கு தப்பிக்கலாம். ஆனா கர்மா கிட்ட இருந்து யாராலையும் என்னைக்கும் தப்பிக்க முடியாது. நீ இந்த உலகத்தோட எல்லை வரைக்கும் ஓடு. ஆனா உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. கர்மா கிட்ட இருந்து ஒரு நொடி கூட யாரும் தப்பிக்க முடியாது. நொடிக்கு நொடி கர்மா உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம செஞ்ச பாவம் நொடிக்கு நொடி நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இன்னைக்கு கெட்டது செய்யறவன் எல்லாம் நல்லாவே வாழட்டும். வாழ்ந்துக்கோங்க. இன்னைக்கு வாழ்ந்துக்கோங்க. ஆனா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தப்பு செஞ்சதுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இதுதான் விதி. யாராலையும் மாத்த முடியாது இத. இன்னைக்கு அவங்க உன்னை ஏமாத்தலாம். நாளைக்கு வேறொருத்தவங்களை ஏமாத்தலாம். ஆனா கர்மாவை ஏமாத்த முடியுமா? கர்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? நீ இன்னைக்கு எவ்வளவு வலிய அனுபவிக்கிறியோ அதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு வலிய அவங்க அனுபவிப்பாங்க. சிவபெருமான் அந்த வலிய அவங்களுக்கு உணர்த்துவாரு. நீ பண்ணது தப்பு, இந்த தப்பு இனிமே நீ பண்ணவே கூடாதுன்னு அதை கண்டிப்பா அவங்களுக்கு உணர்த்துவாரு. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல கிடையாது. நீயே உன் கண்கூடா அது எல்லாத்தையும் பார்ப்ப. அதனால நான் இப்படி ஏமாந்து போயிட்டனே, ஏமாந்து தன்னந்தனியா நிக்கிறனேன்னு நீ கலங்க வேண்டாம். நீ அழ வேண்டாம். உன்னோட கண்ணீர் துளிகளை நீ வேஸ்ட் பண்ணாத. எதுக்காக போய் வேஸ்ட் பண்ற? அது தப்பு, அது தவறு. உனக்கானவங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடலாம். என் அப்பன் சிவனுக்காக கண்ணீர் விடலாம். உன்னை ஏமாத்தினவங்களுக்கும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்காக போய் எதுக்கு நீ அலற? இது உனக்கே நீ செய்யற பாவம் இல்லையா? போதும், உன்னையே நீ வருத்திக்காத. நீ உண்மையா இருந்தா அவங்க உண்மையா இல்லையா? அவங்கள ஏமாத்த ஒருத்தன் காத்திருப்பான் கண்ணா. கண்டிப்பா அவங்க நீ அனுபவிக்கிற வழிய அனுபவிப்பாங்க. அன்னைக்கு தான் தெரியும் அவங்களுக்கு நாம இப்படி பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு. நாம அந்த தப்பை அவங்களுக்கு பண்ணியிருக்க கூடாது. நாம இப்படி அவங்கள ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா சிவபெருமான் அவங்களுக்கு உணர்த்துவாரு. கர்மா கிட்ட இருந்து என்னைக்கும் யாராலையும் தப்ப முடியாது. நம்பு, சிவனை நம்பு. எல்லாம் அவன் செயல். எல்லாத்தையும் அவங்கிட்ட விட்டுடு, அவன் பார்த்துப்பான். சிவ பக்தர்களை நோகடிச்சிட்டு யாரும் நிம்மதியா வாழ முடியாது. தப்பு செய்யாமையே தண்டனையை அனுபவிக்கிறேன்னு நொந்து போகாத. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. என் அப்பன் சிவன் இருக்கான். எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுடு. உன் வாழ்க்கையை அவரு பார்த்துப்பாரு. உனக்கு தேவையானத தேவையான நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாரு. முழுசா உன்னை நம்பு. உன் ஆள் மனசு சொல்றது மட்டும் கேளு. வேற யாரையும் நம்பி ஏமாந்து போகாத. வாழ்க்கை ஒரு முறை தான் கிடைக்கும். ஒரு முறையும் உனக்கான விஷயங்களை கண்டிப்பா சிவன் தருவாரு.
அதை நீ அனுபவிச்சு சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழு. உன் வாழ்க்கையில நிம்மதியா இரு. எது நடந்தாலும் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு நம்பு. நீ உன் வாழ்க்கையில என்னைக்கும் தவறான செயல்களை பண்ணாத, யாருக்கும் துரோகம் பண்ணாத. இந்த சின்ன வாழ்க்கைய அழகான பல விஷயங்களால நீ நிரப்பி வச்சிரு. நல்ல நல்ல நினைவுகளை நீ உருவாக்கு. இந்த பிரபஞ்சம் உன் மனசுக்கேத்த நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் உனக்கு தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அழகான நினைவுகள் நம்ம கடைசி கண் மூடும்போது அந்த 7 நொடிகள்ல வந்து போகுமல்லவா? அப்படிப்பட்ட நினைவுகளை சேகரிச்சு வை. இதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம்னு கண்டிப்பா உனக்கு புரியிற நேரம் வரும். கண்டிப்பா புரியும். தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில. நல்ல நினைவுகள் மட்டும்தான் இருக்கணும். கெட்டது யாருக்கும் நினைக்க வேண்டாம், யாருக்கும் பண்ண வேண்டாம். யாரையும் ஏமாத்த வேண்டாம். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.